ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரீடாஸ் ஃபுடி ஃபைன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா சில்லி சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நமக்கு போதுமான அளவு சப்பாத்தியை சுட்டு எடுத்து அதை குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சப்பாத்தி ஸ்லைசஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தியை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட சோம்பை ஆட் பண்ணிக்கலாம். அந்த சோம்பை கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் தேவையான அளவு நம்ம ஆனியன்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டோட அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்ட பிறகு நம்ம இப்போ தேவையான சாஸ்லாம் இதில் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சில்லி சாஸ் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ண இந்த சாஸோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா இந்த கிரேவி வந்து ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தி ஸ்லைசஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த சில்லி சப்பாத்தி நமக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அதனால் விடாமல் என்ன பண்ணணும், ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ கடைசியாக கறி லீவ்ஸ் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் கொரியாண்டரையும் நம்ம மேலே தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக சில்லி சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த டிஷ் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் குட்டீஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட இதை நீங்கள் கொடுத்து விடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.